இரு இதை ஊத்திட்டு தான் வினோட ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொக்கு பிரியாணி. இதுக்கப்புறம் இந்த தொக்கு பிரியாணி கிக்கு பிரியாணிலாம் கிடையாது வினோ, ஒரே பிரியாணி தான், தம் பிரியாணி. இந்த குட்டி வாண்டை வச்சுக்கிட்டு தான் இத்தனை மாதம் நம்ம வராமல் இருந்தோம். இது 5வது அவுட்டோர் குக்கிங் தெரியுமா? ஆமாம், 7 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாம். ஆச்சு, பார்த்து பார்த்து வா, பார்த்து பார்த்து வா. நான் இறங்குறேன் போ. இவங்க 2 பேரும் எந்த சேட்டையும் பண்ணாமல் இருந்தால் சரி சித்து. சீக்கிரம் டைம் ஆச்சு, வாங்க வேமா. நீ போ ஃபஸ்ட்டு. இடம் நல்லா இருக்குல்ல? இடம் நல்லா இருக்கு, வாங்க. லொக்கேஷன் பார்க்க நல்லா தான் இருக்கு. அங்கே உட்காந்து சமைக்கிறதுக்கு இவனோட வச்சுக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தான் தெரியல. இங்கே வை சித்து. ஆபா, நிழலா இருக்கு. முடியடி. ஐயோ தங்கமே நிவி, அப்படி நின்னுங்கடி தங்கம். இந்த பொடி நிவி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு தங்கம். அப்பாடா. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்துட்டு நம்மளோட அவுட்டோர் குக்கிங் சீரீஸ் 5வது. இதை எப்படி முடிக்க போகிறோன்னு தெரியல. வரும்போது நல்லா ஆரவாரமாட வந்தோம், ஆனால் போகும்போது சொங்கி மாதிரி போக போகிறோமா என்னன்னு தெரியல. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடம் சூப்பராக இருக்கு வினோ. நான் கூட எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு, தென்னை மரம், வேப்ப மரம், நல்ல காற்று. வேற மரங்களாக இருந்தால் தான் நல்ல காற்றா இருக்கு. சரி இப்படியே பேசிட்டு இருக்கீங்களா? பேசிட்டு ஏன்னா வந்த டயர்டு இருக்காதாடா? வந்த உடனே எடுத்து போட்டு ஆரம்பிச்சிடணும். இல்லடி, அப்புறம் வந்துட்டு குழந்தையெல்லாம் வச்சிருக்கோம்ல, கொஞ்சம் நேரத்துல முடிச்சிட்டு போலாம்ல, அதுக்கு சொல்ல வரேன். எப்பவுமே நம்ம வந்து போறது வந்து 4 மணி ஆயிடும். செய்யறதே நான் தான், அவரை பாத்திருக்கேன்னு என்ன கேட்கறான் பாருங்க. ஐயோ, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு எப்படி நாள் போதோ தெரியல. இந்த டீ குண்டா எந்த நேரத்துல வாங்கினே தெரியல. ஒரு தடவை கூட டீ போடவே இல்லை. இன்னைக்குதான் நேரம் வந்திருக்கு போல இருக்கு. ஐயோ பொங்குது. இன்னைக்குதான் நேரம் வந்திருக்கு. ஏன்னா அவுட்டோர் குக்கிங் சீரீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் போகும்போது டீ போட்டு குடிக்கணும் அப்படின்ட்டு இந்த குண்டான வினோட சொல்லி வாங்கினேன். ஆனா ஒரு தடவை கூட டீயே குடிக்கல. இந்த குண்டால என்னைக்கு டீ போட போறேன்னு எனக்கே தெரியல. சரி வாங்க வா, ஃபர்ஸ்ட் இதை குடிச்சிட்டு தெம்பா அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிப்போம். ஒருத்தன் வேற உட்காந்துக்கிட்டு எனக்கு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுமான்னு உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போட்டு கொடுப்போம். இந்த பாலை ஆற்றி கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே வருங்க, நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்றான்னு கெஞ்சுவோம். ஆனாலும் சாப்பிட மாட்டா. பசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இப்ப வெளியில வந்துட்டு பசிக்குதுன்னா நான் என்ன செய்யறது? அது கொஞ்சம் வயிறு நொப்பிடும். சரியா? அதுக்குள்ள நான் அம்மா இங்க போட்டுறேன். அதுக்குள்ள போட்டுறேன். போடுமான்னு பாத்துக்கிட்டே இருங்க. உனக்கு ஒரு வாய். அப்பா கொஞ்சோண்டு அதுக்கே வாயான்னு பொழக்கிற. லைட்டா போனா மழை சாஞ்சிருச்சா? உனக்கு நான் கொடுத்ததை சாப்பிட மாட்டேன், தேவையில்லாததான் சாப்பிட. அது எப்படின்னு தெரியல, இந்த சின்னதுக்கு மட்டும் நல்லா ஓப்பன் பண்றதுக்குலாம் நல்லா தெரியுது. ஒரு வழியா இவங்களுக்கெல்லாம் கிளாஸை கொடுத்து பசியை கொஞ்சமா தீர்த்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள இந்த பிரெட் ஆம்லேட்டை போட்டு கொடுத்துருவோம். இரு இதை ஊத்திட்டு தான். திவிக்கு தான் ரொம்ப பசிக்குன்னு சொல்லிட்டான்.
பிரெட் ஆம்லேட்டா? பிரெட் ஆம்லேட்டடா? ஏன்டா பிரெட் ஆம்லேட் என்னடி இந்த மாதிரி பொழந்து போயிருக்கு, நிலநடுக்க மாதிரி? அது என்னமோ தெரியல வினோ, நீ போட்டு கொடுத்தாதான் அது வந்துட்டு பிரெட் ஆம்லேட்டா வரும். நான் எல்லாமே செய்வேன், அந்த பிரெட் ஆம்லேட் மட்டும் வினோ தான் போட்டு கொடுப்பான் எனக்கு. அவ்வளோதான் நம்மளோட பெட் ஆம்லேட். அது பெட்டர் ஆம்லேட்டா? என்னடி உளர்ற? காலையில் ஏதாவது தண்ணி இன்னி போட்டு வந்துட்டியா? பெட்டர் ஆம்லேட்டா? ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்னென்னலாம் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு இதுல நான் வளர்றேன்னு வேற சொல்றேன். திவிக்கு பிரெட் ஆம்லேட் ரெடி. அவ்வளவுதான் தங்கம், இதுதான் தங்கம் பிரெட் ஆம்லேட். ஐயோ சுட்டு போடும். என்ன, என் பிரெட் சுனாமில அடிபட்டு இருக்கு, அதனால இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுது. ஏய், கோல் போட்டான்டா திவி, சூப்பர் திவி. இங்க விட அம்மா ஒன்று, ஃபர்ஸ்ட் பாலே கோல் போட்டேன்னா உண்டியல்ல இருக்கிற 50 ரூபா எனக்கு தரானா. 50 ரூபா? ஐயோ இரு, 3 சான்ஸ். ஆடாச்சே, இன்னும் ஒண்ணே ஒண்ணு. அவ்வளோதான், கோயிந்தா. ஆடாச்சே, ஒன்று. ஐயோ, நானாச்சும் அதுக்குள்ள போனுச்சு. ஒன்னும் போடல, திவி தான் பொண்ணேன்னு போட்டிருக்கான். பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லார் முகத்திலயும் ஒரு தேஜஸே தெரியுது. அது வரைக்கும் எல்லாம் சொங்கி மாதிரி கிடந்துச்சு. இவரு வந்துட்டு பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டாரு. ஆனா வந்து தூங்கிட்டான் பாரு சீக்கிரமாவே. ஆமா, இவர் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலையே பார்க்கணும்டா. மேல வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் போனுச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. டைரக்டா தொட்டியில ஏறி படுத்துக்கிட்டான். ஆமா, பயம் தாங்க முடியல அவனுக்கு. ஏரோப்ளேனு ஹெலிகாப்டர் போற சவுண்டு கேட்டா போதும், அவ்வளவுதான், எங்க இருந்தாலும் பறந்து வந்துருவான். அந்த ஒரு திகிலே வந்துட்டு தூங்கிட்டான். அதுவும் இல்லாம இந்த தொட்டிலு, இந்த நிழலு, காத்து நல்லா இருக்கா, அதனால ஃப்ரீயா தூங்கிட்டு இருக்காரு. இல்ல சரியான காத்து வருது, ஆனா தென்னை மரத்து காத்தே வேற மாதிரி. ஆமா, நல்ல காத்து வர்றதுனால சுகமா தூங்குறாரு. என்னைய தூங்க போட்டு இப்படி ஆட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாடி, ஒரு கட்டில் மட்டும் இருந்துச்சுன்னா செம்மையா தூங்கிடலாம் சீத்து. செம்மையா இருக்கு. அப்படியே அங்கெல்லாம் வெயில் அடிக்குதா, இந்த இடம் மட்டும் அப்படியே காத்தா அப்படியே கூலிங்கா இருக்கா, சூப்பரா இருக்கு. அப்படியே படுத்து தூங்கிடலாம் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, சிக்கன் எடுத்து வந்திருக்கோம் பிரியாணி போடுறதுக்கு வேற. நான் சும்மா வந்துட்டு காளான் பிரியாணி போடனா, சிக்கன் பிரியாணி தாம்மா வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதான் என்னோட வெட்டிங் டே எதுக்குமே போடவே இல்லை, அதனால இப்போ போட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாக்கிலையாச்சும் சிக்கன் பிரியாணி கேட்போன்னு கேட்டான் போல இருக்கு. நீ வந்து டெய்லி சமைக்கிற, அதனால உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். நான் வந்துட்டு ஒரு வேலை கிடையாது, எனக்கு பல வேலை. அதனால என்ன பண்ணுறது, மைண்டில் நிற்க மாட்டேது. இது எங்கே சீத்து போடுறது? தலையில போடு, இதை ஓரமாக வை, நல்லா அரிஞ்சு வச்சு நல்ல இலையா பார்த்து. ஆனால் எனக்கு இந்த அவுடோர் குக்கிங் சீரீஸ் வரும்போதெல்லாம் எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு போன தடவை வந்துட்டு உப்பு மறந்துட்டு வந்தேன், போன தடவை வந்துட்டு அடுப்பையே மறந்துட்டு வந்துட்டேன், இந்த தடவை இந்த சாப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதை மறந்துட்டு வந்துட்டு. காலையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த நம்ம தண்ணி அவுட்டோர் குக்கிங்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா, ஒரு பெரிய கேனு. அந்த கேனை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண, தண்ணியெலாம் பிடிச்சிட்டு காரில் ஏற்றி அப்படி தூக்கி வச்சேன், அப்படியே உடச்சிட்டு விழுந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி தூக்கணுன்னே பட்டார்னு புட்டுக்கிட்டு போயிடுச்சு. புட்டுக்கிட்டு விழுந்து கையை கிழிச்சு காலையிலேயே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தேங்க. வரும்போது அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேங்க, 230 ரூபா அந்த வாட்ரு கேனு. காலையிலே நினச்சேன், சரி இவ்வளோ தடங்கல் பண்ணுது, நம்ம வந்து போவோண்ணா சீத்து, இன்னொரு நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, வேணாண்டா ஆல்ரெடியே வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அவுட்டோர் குக்கிங் போட்டு, அதனால் சரி போய் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்தது. அவுட்டோர் குக்கிங் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. சரி சொல்லிட்டு தான் நேற்றே கிளம்புனேன். திடீர்னு இப்படி ஆனாலும் அதுக்காக போயிட்டு நம்ம இது பண்ணாமல் இருக்க வேணாம், போகலாம் வா அப்படின்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். வினோவுக்கு அரை மனசாக தான் வந்தான். ஒருத்தவன் பிரியாணி கேட்கறான், ஒருத்தவன் தொக்கு பிரியாணி கேட்கறான், நான் என்ன செய்யறது? நீ மட்டும் என்ன கேட்குற? ஹைதராபாத் பிரியாணி கேட்குறாங்க. ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு, இருந்தாலும் வந்துட்டு எல்லா பிரியாணி செஞ்சுட்டோம், தொக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொக்கு பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வினோட ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொக்கு பிரியாணி.
நிவி எழுந்திரிக்கிறதுக்குள்ள நான் செய்யணும். என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. நிவி எழுந்திரிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அழகா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா முடியாது போல இருக்கு. இப்பதான் ஒரு சினுங்கினாரு. அதுக்குள்ள ஒரு ஆட்டி விட்டுட்டு அப்புறம் வெயில் வேற வந்துச்சா, அதுல போர்வையை கட்டி விட்டுருக்கேன். அதுக்குள்ள பண்ணிட்டு போயிடுவோம். தண்ணி மோட்ரு அங்கே ஓடுதான். தண்ணி வேற கம்மியாக தான் இருக்குது. போய் பிடிச்சிட்டு வேற வரணும். தொக்கு பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம குஸ்கா தான் செஞ்சு எடுத்துக்கணும். அதுக்காக குஸ்கா செய்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை போட வேண்டியதான். அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு நிறையா இருந்தால் இவங்க சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கினேன். அதுலேயும் கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டேன். இது நாள் வரைக்கும் நானும் வெளியில வந்திருக்கேன், தலை வலிச்சதே கிடையாது. இன்னைக்கு ஓவரா தலை வலிக்குது. எதனால வேணும்? எதனாலன்னு வச்சுக்கேன், இது வரைக்கும் நீ வந்து பூ வச்சதில்ல, ஆனால் இன்னைக்கு பூ வச்சிருக்கல, அதனால தான். ஓ மை காட், அப்படி இது வாசனை கிடையாது. இது வாசனை கிடையாது அந்த அளவுக்கு. நான் உனக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ வந்துட்டு தலை வலிக்கும்ல. வலிக்கும், அது மல்லிகைப்பூ. அது வந்து இது அரும்பு. அது குண்டு மல்லி வச்சாதான் தலை வலிக்கும். இதுக்கே தலைவலிக்குதுன்னா பார்த்துக்குவேன். இதனால தான் பூவே அதிகமாக வைக்க மாட்டேன் நான். ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நிறைய வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும். கறி அரைச்சிட்டு வந்துட்டேன். மஞ்சத்தூளும் போட்டு வச்சாச்சு. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குள்ள போட்டுப்போம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா. இந்தாடி சாப்பிடு வாழைப்பழம். ஏப்பா பசி தாங்க முடியல எனக்கு. அதுக்கு மேலே பசிக்குது. இவனை பற்றியா, இந்த மாதிரி வயசுலலாம் வெயிலே தெரியாது தெரியுமா நமக்கு. அங்கங்க ஓடுவோம், எங்கெங்க போய் விளையாடுவோம், ஜாலியாக இருப்போம். வெயிலே தெரியாது அப்போலாம். இப்போதான் ஐயோ வெயில் அடிக்குது அப்படிங்கிறோம். அந்த துணி கட்டினதுக்கு அப்புறம் தானே அவன் நல்லா தூங்குறான்ல. வெயில் அவன் முகத்துல அடிச்சது. ஆமாம். 6வது மரத்தில் நிற்குதா? சரிதான் போ. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே போட்டு இதையும் நல்லா பச்சை வேகம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இன்னொரு அடுப்பு இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், பக்கத்துலேயே தொக்கு செஞ்சிட்டு இருக்கலாம். இல்லை இன்னும் நான் அது பிளான் பண்ணி தான் நெருப்பட்டி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். சட்டி கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. இன்னொரு அடுப்பு கல் வச்சு அடுப்பில் பண்ணிக்கலாம் தொக்கு மாதிரி. வேறு ஏதாவது பிரியாணி வந்து ஹைதராபாத் பிரியாணி போடலாம். எப்படின்னா ஒன்று வந்துட்டு கிரேவி பண்ணிட்டு இருந்தோன்னா ஒன்றுத்தில் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சட்டி கொண்டு வந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டி வந்து பற்ற வைக்கிறதுக்கு கல் இல்லை. கல் தேடி பார்த்தேன், இந்த வீட்லையுமே இல்லை. ஆமாம், கல் இல்லை. சரி, கல் இருந்துச்சுன்னா கூட ஏதாவது பண்ணிடலாம், ட்ரை பண்ணிடலாம். சரின்னு சொல்லிட்டு தான் இதிலே பண்ணிட்டேன். சரி தொக்கு பிரியாணி ஒரே இதிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே நான் எங்கே குழி நோண்டி அதில் வந்துட்டு தண்ணியை ஊற்றி களி பிடிச்சி வைக்கிறது. போன அவுட்டோர் குக்கிங் வந்து தெரியுமா? ஆமாம். அப்போ வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன எதுக்குப்பா இந்த மாதிரி கமாண்டு போட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி விட்றீங்க. ஆமாம், அது வந்துட்டு எப்படின்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்து வெளியில் சமைக்கிறோம் இல்லையா. ஆமாம், அதை வந்து அவங்க வந்து உள்வாங்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கேட்கறதுனால தானே அவங்க செய்கிறாங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாம், இல்லை மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து நம்மள்ட்ட வந்து இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதனால தான் 7 மாசமா வந்துட்டு சரி குழந்தைய வச்சுட்டு நம்மளும் எதுக்கு வெளியில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் சொல்கிறத கேட்குறான், அதனால தான் வந்துட்டு இப்போ வந்ததே. ஆமாம், உட்காருனா உட்காருவான். அண்ணன் கூட விளையாடுவான். அதனால திவி கூட விளையாடுறதுனால தான் அவனை கூட்டிகிட்டு வந்தோமே. இல்லைன்னா வந்திருக்க மாட்டோம். இல்லை வேணும். ஆமாம், அதனால தான் இத்தனை மாதம் வரவே இல்லை. அவனை வெளில கூட்டிகிட்டு போனால் இருக்க மாட்டான். என்கிட்டயே மட்டும்தான் இருப்பான். அவன் கூட போயிட்டு ரொம்ப நேரம் விளையாட மாட்டான். ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் தான் அவன் கூட இருப்பான். அதுக்கப்புறம் விளையாட மாட்டான். அதனால தான் வராமல் இருந்தோம். இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே அண்ணன் கூட இருந்தானா இருப்பான். கண்டென்ட் வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்குங்க, ஆனால் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல நிவியை வச்சுக்கிட்டு. ஆமாம், விளாகும் சரி, அப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவும் சரி, அப்புறம் போஸ்ட் வீடியோவும் சரி, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் நிறையா வச்சுருக்கோம். அப்புறம் ஷார்ட் ஃபிலிமுக்கும் நிறையா வந்துட்டு ஸ்டோரிஸ் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுக்கணும்னு ஆசை, பட் எதுவும் முடியல நிவியை வச்சுக்கிட்டு. ஆள் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிறையா போயிட்டுருக்கோம். இன்னுமே வந்துட்டு விலாக் வந்து க்ரியேட்டிவாக கொடுக்கணும், இன்னும் நல்லா கொடுக்கணும். இப்போவே நம்ம நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம், இன்னும் நல்லா கொடுக்கணும் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான். நிவிலாம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டானா இன்னும் வேறு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினா எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பான்.
அதுதான் வந்துட்டு எனக்கு ஆச்சரியம். இதை விட இன்னும் நல்லா வாடா அப்படிங்கிற மாதிரி. நிவி தாங்க இருடி பட்டு. அங்க பாருங்க நிவி முழிச்சுக்கிட்டான். தங்கமே நிவினே செம்மையா தூங்கிருக்காரு. அழகி தூங்கிருக்காரா? நிறைய நேரம் தூங்கிருக்காருல்ல. நிறைய நேரம் தான் தூங்கியிருக்கான். ரொம்ப நிறைய நேரம் தூங்கியிருக்கான். பிடிக்கவே முடியலடா, பறந்து போயிட்டு இருக்குடா தொட்டிலு. சரி ஆடு. இவனுக்கு கூட நான் சீதா தான். சீதா அந்த சி மட்டும் வர மாட்டேங்குது. இத்தா இத்தா அந்த இத்தா அப்படின்றது நல்ல தெளிவா வரும். எப்படி கூப்பிடுவோம் அம்மாவை? சீதா. எப்படி அம்மானு கூப்பிட மாட்டியா? உன் அம்மா யாரு? உன் அம்மா யாரு? உன் அம்மா யாரு? அம்மா யாரு? நான் யாரு? நான் யாரு? அப்பா யாரு? அப்பா எங்க? அப்பா எப்படி கூப்பிடுவேன்? அப்பா எப்படி கூப்பிடுவேன்? அவன் தூக்க கலகத்துல இருக்கான் தங்கம். ஏய், இன்னொரு வார்த்தை நீ என்னை ஏதாவது கேட்ட உன் மூஞ்சிலே பஞ்சு குத்திடுவாங்கிற மாதிரி ஏன்றா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் தக்காளி, 4-5 பச்சை மிளகாய். தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். எம்டி பிரியாணி. இஞ்சிர பொடி சூப்பராக இருக்குது சீது. இதை மேலே இருந்து எடுத்துருக்கோம். நல்லா இருக்கு. 100 கிராம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நேற்று தான் இதை மேலே கட்டி போட்டுட்டேன் பரணையில். பொங்கலுக்கு எல்லா ஜாமானும் கட்டி போட்டேன் பார்த்தீங்களா, அதில் கட்டி போட்டுட்டேன். நேற்று தான் அவுட்டோர் குக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். சரிம்மா? ஆமாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் வந்து எல்லா ஜாமானையும் எடுத்து கிளியர் பண்ணது. ஆமாம், இது எல்லாமே வந்துட்டு நேற்று வாங்கிட்டு வந்து கொட்டினது. முன்னாடி நம்ம அவுட்டோர் குக்கிங்க்கு எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். ஆமாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இத்தனை மாதம் வரைக்கும் வச்சுருந்தேன், எக்ஸ்பைரி முடிஞ்சு போயிடும். அதனால் நேற்று வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் தனியாக கொட்டி வச்சேன். சரி, சின்ன சின்ன டப்பாவில் போட்டு இந்த மிளகா பொடி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன்னா வச்சுக்கலாம், வீணாக போயிடுது. அப்படியே இருந்தாலும் தனித்தனியாக கிடக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அஞ்சரை பட்டியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை பட்டியில் வச்சுக்கிட்டேன். நிவி வந்துட்டார் பாரு. கொஞ்ச நேரம் எடுத்தாங்க. பிரியாணி ரெடியாக போகுது தங்க. ஆமாம், அம்மா தண்ணி ஊற்ற போகுது. பிரியாணி ரெடி ஆக போகுது. நீ வந்து சாப்பிட வந்துடு. பிளேட் எடுத்து ரெடி ஆகுங்க. இப்போதான் குஸ்காவே போடுறேன். அங்கே பாரு அது. இஞ்சி பூண்டு. அது தொடாத, அதுதான் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதாங்க. இது நல்லா கொதி வந்ததும் அரிசி களைஞ்சி போட வேண்டியதான். நிவியே தம்மை போட்டு எடுத்தாதான் அடுத்த வேலை புரியும் எனக்கு. அது வந்து பேஸ்கெட் பால்ரா, ஃபுட்பால் கிடையாது. ரொனால்டோ ஃபுட்பால். இவன் யார்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கான்? ரொம்ப என்னமோ பண்ணுது.
நானும் வந்து சாப்பாடை தம் போட்டு இறக்கி வச்சுட்டேன். இன்னும் போயிட்டு பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது நிறையா இருந்துச்சா, அதை போயிட்டு கழுவிட்டு வந்தேன். பக்கத்தில் போர் செட் இருந்துச்சு அதில். சரி தம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ சரி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு ஜூஸ் போட போகிறேங்க. லெமன் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்துட்டு அது பேர் என்ன, பாதாம் பிசின் ஊற வச்சுட்டேன். வந்ததுமே வந்துட்டு பாதாம் பிசின் ஊற வச்சுட்டேன். நான் புரிஞ்சிட்டேன் போ. அடுத்தது வந்து சியா சீடு. ரியாக்ஷனுக்கு எல்லாரும் அடிமைடா. ஐயோ எல்லாரையும் காலி பண்ணியிருப்பானார. பல்லு எல்லாருக்கும் கூச வச்சிருப்பாங்க. நான் ஒரு ஜூஸ் போட்டேன்னு ஐயோ சரி பொலிப்பு. இவன் 2 பழத்தை புழிஞ்சு ஜீனி நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க கேப்பில் 2 பழத்தை புழிஞ்சு அந்த ஜூஸை மட்டும் குடிச்சா எப்படி போவோம்? 2 பழத்தையும் ஃபுல்லாக தண்ணியே ஊற்றாம அந்த ஜூஸை குடிக்கிறாராம். பா சரியான டயர்டுக்கு இந்த ஜூஸுக்கும் வேறு மாதிரி இருக்குடி. எனக்கு என்ன தான் பண்ணாலும் தலைவலி மட்டும் குறையிலங்க. இங்கே நமக்கு மிக்ஸி அதெல்லாம் கிடையாதுங்க. அதனால அரைச்சிலாம் ஊற்றலை. தக்காளி அரைச்சி ஊற்றலாம், சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றலாம். அரைச்சி ஊற்றி வதக்கணும்னா வச்சுங்களேன் இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே எங்கேயும் போய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் சிம்பிளாக தொக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கூட அப்படியே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வதக்கிப்போம். ஆண்டி நீவே அண்ணன் கூப்பிட்றான் பாரு, போய் விளாடு, ஓடு. போங்க போங்க, ஓடுங்க ஓடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. போங்க போங்க போங்க. இவன் கூப்பிட்றத பார்த்தா நமக்கே பயங்கரமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அப்படியே கிளறிப்போம். என்ன ஒரு மனம். அது கூட அப்படியே தக்காளி அப்படியே வதக்கிட்டு மசாலா போட்டு வதக்க வேண்டியதுதான். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சம் கரம் மசாலா. அப்படியே அது கூட தயிரையும் சேர்த்துப்போம். இதுக்கப்புறம் இந்த தொக்கு பிரியாணி, கிக்கு பிரியாணிலாம் கிடையாது வேணும். ஒரே பிரியாணி தான், தம் பிரியாணி. இந்த எம்டி பிரியாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தொக்கை செஞ்சுக்கிட்டு என்னாலலாம் முடியாதுடா சாமி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. சீத்து செம்ம டென்ஷன் ஆகிட்டான். ஆமாங்கிறேன், ஒரே தம்மா ஆயிருக்கும். பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்குங்க தொக்கு பிரியாணி. ஆமாங்க, பயங்கரமாக நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செம்ம கோவத்தில். அவ்வளோதான், தொக்கு ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். எப்போ நீங்கள் வெளியில் போய் சமைச்சாலும் கொஞ்சமாக சாதம் எடுத்து அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக சாதத்தை எடுத்து தூரமாக வச்சுட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச தொக்கு பிரியாணி இதுதாங்க. உங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு மந்தி பிரியாணி போடும்போது அப்படி தான், அக்கா இந்த மாதிரி கிடையாது வேறு மாதிரி அதை வேக வச்சு செய்வாங்க. நான் ஈஸியாக மந்தி பிரியாணி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஸோ இதுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் மாடல் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். மாடலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலு டிப்ஸு ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு பசிக்குது, வாயெல்லாம் வந்துட்டு உளருது. சாப்பாடு பசியில் வயிற்ற பசிக்குது. ஒரு வழியாக கேமராமேனுக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சு. கேமராமேனுக்கு வேலை முடிஞ்சிட்டா? சமைக்கிற எனக்கு தான் வேலை முடிஞ்சிட்டு, கேமராமேனுக்கு இன்னும் இருக்குது. எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுப்பா. சாப்பாடு எப்படின்னு பார்க்குறேன். காலிலேருந்து அவ்வளோ வேலை. ஒருத்தர் தொக்கு பிரியாணி சாப்பிடல, தயிர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. யாரு? இதோ
மூஞ்சி ஃபுல்லாக தயிர். சூப்பர் சித்து, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? இனிமேல் இதே பண்ணிடு. அடா போங்கடா, அதுக்கெல்லாம் ஆள் இருக்கணும்டா. இன்னும் இல்லடி, வீட்டில் சொல்கிறேன். வீட்டில் பண்ணுவேன். உண்மையாகவே செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசம். ஆசம் இல்ல பாசம். அங்கே பாராத. நான் காலையில் வரும்போதே சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படா இந்த சீரீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியுமா? எத்தனை மணிக்கு வந்தோங்கிறதுலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நேரமாக வந்துட்டோம். கரெக்டாக வந்துட்டு 8 மணிக்கு வந்தோம். வீட்டிலேருந்து கிளம்புனது 7:30. அது மட்டும் ஞாபகம் இருக்குது. வீட்டிலேருந்து 7:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் உடஞ்சிதா, அதை போய் கடை திறந்து அதை வாங்கிட்டு வர்றதுக்கு எல்லாமே டைம் ஆகி லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுங்க. இவங்க 2 பேரும் என்னமோ 2 தட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, கண்டிப்பாக இந்த அவுட்டோர் குக்கிங் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது 6வது சீரீஸில் பார்க்கலாம். பாய்.